வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். காலையிலிருந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பயங்கரமா வைரலா போய்க்கிறீங்க. அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் விஜய் கட்சியில இணைய போகின்றாரா, என்ன பதவி கிடைக்க போகின்றது, துணை பொதுச்செயலாளர் பதவி கிடைக்க போகின்றதா அப்படின்ற மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வைரலானதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திருமாவர்கள்ட்ட போய் புதிய தலைமுறை செய்தி சேனல் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஜய் போய் சந்திச்சிருக்காரு ஆதவ அர்ஜுன் அவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அவர் ஒரு சில பதில் எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம். திருமாவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத பார்க்க போறோம். இரண்டாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல, அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் விஜய் கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அப்படின்றதான் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருமாவர்கள்ட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க புதிய தலைமுறை. இந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் விஜய் கூட போக போறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமாவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் விஜய சந்திச்சது உண்மைதான், ஆனாலும் கூட அவர் கட்சியில சேர போறாரா சேர போகலையா அப்படின்றது தெரியல, அது உங்களுடைய யூகம். பட் இருந்தாலும் கூட ஒருவேளை அவர் கட்சியில சேர்ந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சனா இருக்கிறார்ல. அதாவது முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் ஜென்யூனான பர்சன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்வதற்கு முன்பு எடப்பாடி தலைமையில ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. ஆனா அவங்க யாரோட கூட்டணியில இருந்தாங்க? பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. காவிரி பிரச்சனை வருது. காவிரி பிரச்சனை வந்தோடனே என்ன பண்றாரு எடப்பாடி, என்ன பண்ணாருன்னா, அனைத்து கட்சிகளும் கூட்டி ஒரு முடிவு ஏதாவது எடுப்போம் அப்படின்றத அழைப்பு கொடுக்குறாரு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அதுல பல்வேறு கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, நீங்க சனாதன கூட்டணியில இருக்கிறீங்க, சங்கி கூட்டணியில இருக்கிறீங்க எல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் பிஜேபி அண்ணன் திருமாவளவன் எதிர்த்ததை போல இந்தியாவில வேற யாரும் எதிர்க்க முடியாது. ஆனா அப்படியாப்பட்ட தலைவர் திருமா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆரோக்கியமான அரசியல், அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல், இது தேவை என்பதை அண்ணன் சொன்னவர் அண்ணன் திருமா மட்டும். எல்லா கட்சிகளுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த பொழுது இவர் இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினது நல்ல விஷயம் பதிவு பண்ணார். ஆமா, மக்களுக்கான பிரச்சனை போது ஓரங்களில் திரண்டாதானே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அரசியல் பண்ணுவதற்காக இவர் விமர்சனம் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. இன்னொரு விஷயம் சொல்றேன், போனாட்டி பிஜேபி கூட்டணியில இருந்தாலும் கூட எடப்பாடி இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்த போது, இந்த மாநிலத்துக்கு ஃபண்டு வராத போது நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்காக நிதி ஒதுக்க வேண்டும், கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் பேசிய தலைவரும் திருமாதேன். கண்டிப்பா இதை நம்ம மறுக்க முடியாது. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைல ஜெனுனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அதனால ஜெனுனா தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது முதல் தகவல். நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் கூட சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலா போயிருச்சு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் விஜய் கட்சியில இணைவதன் மூலமாக ஒருவேளை இணைஞ்சார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பல்வேறு வகையான மாற்றங்கள் உருவாகும், பல்வேறு வகையான விவாதங்கள் உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகளும் கூட சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா அனைத்து தரப்புகளும் எழுதப்பட்டு இருந்துச்சு. அந்த மேட்ரு என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் அவர்கள் எங்க இருந்தாலும் சரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கத்தை தொடர்ச்சியாக விஜய் கட்சியிலேயே போய் முழங்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் பேசிக்கிருக்காங்க. அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா விஜய் அந்த கட்சி துவங்கினார் இல்லையா, அன்னைக்கே ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அது ஒரு கொள்கை கோட்பாடே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய கொளுத்தி போட்டவருடைய விளைவாக விஜயே பேசியிருப்பாரு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஆதவ அர்ஜுன் எங்க இருந்து போயிருக்காரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வருகிற பொழுது ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத அந்த திருமா முழங்கியது இன்ன வரைக்கும் முழங்கிட்டு இருக்காரு. ஆனா அங்கிருந்து போனவரோட அதே முழக்கத்தை அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை தூண்டுறாரு. அந்த தூண்டலுடைய விளைவுதான் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 நிர்பந்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுக்கும் தந்தாகணும்,
விடுதலை சிறுத்தை தந்தாலும் இதர பிற கட்சிகளும் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த குறைந்த செயல் திட்டமாவது ஏதாவது அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவர் கொளுத்தி போட்ட விஷயத்துல இன்றைக்கு வந்து நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஆக ஆதவர்ஜுனால் வந்து என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எந்த ஒருவேளை விஜய் அணிக்கு போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லுகிற பட்சத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கவங்க நாங்களும் ஆட்சியிலையும் பங்கு தர்றோம் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தர்றோம் அப்படின்னு எடப்பாடி சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இதற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது இன்றைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மண்ணுல முதலமைச்சரா இருக்கும் போது எங்களுக்கு வந்து மத்தியிலே கூட்டாட்சி வேண்டும், யாரோட கூட்டணி கூட்டாட்சி வேண்டும், கூட்டாட்சி அவங்களுக்கு அமைச்சர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அமைச்சரா நமக்கு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியுமில்ல, யாரெல்லாம் அமைச்சர் இருந்தாங்க தெரியும் திமுக கூட்டணியில. அதே மாதிரி மாநிலத்துல சுயாட்சி வேணும், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதவர்ஜுன் வந்து இங்கேயும் கூட்டாட்சி வேணும் அப்படின்றத தத்துவம் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உடைச்சிருக்காரு. இதனால் வரைக்கும் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று இருந்து கொண்டிருந்த அந்த முழக்கத்தை உடைச்சு மத்தியில் நீ சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கேட்கிற பொழுது மாநிலத்துல வந்து பிற கட்சிகள் வந்து கூட்டாட்சி கேட்பதில் என்ன தவறு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதை வந்து உடைச்சிருக்காரு. அந்த செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு கடிவாளமா கட்டி வச்சு போவாங்க இல்லையா, அதை பிரேக் பண்ணிருக்காரு, ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டாங்க. அந்த உடைச்சதனுடைய வெளிப்பாடுதான் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலே பங்கு அப்படின்றத சொல்றாரு, ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. கண்டிப்பா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தோல, அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்த திருமாவர்கள் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆமா, தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தா இருக்காரு. ஆனா வழக்கம் போல இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற சாதி இந்துக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, எவன் கருத்து சொன்னாலும் சரி, எவன் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் சரி, அவன் என்ன சாதிக்காரன்டா அப்படின்ற மாதிரி தூக்கி பார்க்கறதா இருக்குது. அந்த மாதிரிதான் திருமாவளுடைய இந்த முழக்கம் என்பது ஏறக்குறைய 30 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த முழக்கம் என்பது வீரியம் பெறவில்லை என்றாலும் கூட, இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் செவி மடுக்கவில்லை என்றாலும் கூட ஒரு பொது சமுதாயத்திலிருந்து ஒரு வாய்ஸ் வருது பாத்தீங்களா, ஆதவர்ஜுன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொது சமுதாயத்தில இருந்து இந்த வாய்ஸ் வருது இல்லையா, அப்பதான் அதுக்கான பலம் வந்து அதிகரிக்குது. நீங்க சொல்றதுதான் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் என்பது. நீங்க திருமாவர்கள் வந்து எஜுகேட் பண்ணிருக்காருன்றேன். பொது சமுதாய மக்களுமே தலித் சமுதாய மக்களுக்கு வந்து நீங்க அதிகாரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிருக்காரு இல்லையா, இதுதான் சமூக மாற்றம். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகமே 2026 ஆட்சி அமைச்சாலும் சரி, இல்லாட்டி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாலும் சரி, இல்லாட்டி தாவேகா கூட ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் சரி, யார் அமைச்சாலும் சரி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பா அதை மறக்கவே முடியாது. இன்னும் கூட சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறைய பேர் எழுதுறாங்க, அதாவது இனி வரப்போகும் காலங்களில் இந்த மன்னராட்சி முறை வந்து இருக்காதுன்ற மாதிரி கூட எழுதுறாங்க. கண்டிப்பா மன்னராட்சி வந்து இருக்க கூடாது, அதை கூட வந்து எப்படி எழுதி ஆதவர்ஜுன் இன்னி வீரியமா பேசுவாருன்னு சொல்றாங்க. அதை சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம வந்து இந்திய சுதந்திரம் மட்டும் கூட நம்ம தேர்தல் ஆணையம் 1950 தேர்தல் ஆணையம் குடியரசு இப்படிலாம் மாறினாலும் கூட முதல் தேர்தல் 1952 நினைக்கிறேன். இந்த தேர்தல்லாம் நமக்கு நடந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி ஆண்டாங்க இல்லையா, அதெல்லாம் சீமான்கள் கோமான்கள் ஆண்டார்கள் அப்படின்னு புத்தகமே எழுதி வச்சிருக்காங்க. சீமான்களும் கோமான்களும் ஆண்டாங்கள் புத்தகமே எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் மன்னராட்சி முறைன்றேன். மன்னராட்சி முறைன்னா சீமான்கள் கோமான்கள் ஆளுவதே, அதாவது வந்து டெமோக்ராட்டிக்கா ஒரு ஜனநாயகப்படியா வந்து தலைவர் வந்தாதான் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனா தான் சொல்லுது. ஆனா வந்து இந்த மன்னராட்சி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அப்பா முதலமைச்சரா இருப்பாரு, அதுக்கடுத்து மயம் முதலமைச்சரா இருப்பாரு, அதுக்கடுத்து பேர முதலமைச்சராக, அதுக்கடுத்து கொள்ளு பேர முதலமைச்சராக. இது என்னடா, இந்த மண்ணுல பிறக்கப்பட்டவன் ஜனநாயகத்தின் அடிப்படையில எல்லாரும் ஆளக்கூடிய தகுதியா மாறணும். அந்த கான்செப்ட் தான் டெமோக்ரஸி. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு ஒரு பார்வை இருக்குது. ஆதவர்ஜுன் அவர்கள் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வேங்கவேல் எடுத்துங்க. ஆமா, வேங்கவேல வந்து இத்தனை 2 வருஷம் வந்து ஆனதற்கான முக்கியமான காரணம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க? மன்னராட்சி தான். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு சாதிய கட்டமைப்பு, அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ இருப்பாரு, அந்த எம்எல்ஏக்கு பின்னாடி அவருடைய மகன் அந்த இடத்துல மறுபடியும் வருவாரு, அவருடைய மகன் மறுபடியும் அந்த இடத்துல வருவாரு. அப்ப உள்ளபடியே இந்த சமூக நீதி அரசு என்பது என்ன பண்ணிருக்கோம்னா, பொது தொகுதியிலுமே வேங்கவேல வந்து ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர் நிப்பாட்டணும். வேட்பாளர் நிப்பாட்டி உன்னுடைய கொள்கை கோட்பாடு சொல்லி அவரை வெற்றி பெற வச்சிருக்கணும். அதுதான் வந்து உண்மையான சமூக நீதியா இருக்க முடியும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா,
மன்னராட்சி என்பது எதை சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகளிலுமே இதே நிலைமைதான் இருக்குது. வேங்கவை மட்டும் கிடையாது, இருக்கிற 234 தொகுதியிலுமே அங்க வந்து மெஜாரிட்டியா எந்த மக்கள் இருக்காங்களோ அந்த சாதியை சார்ந்தவங்க மட்டும் தான் வேட்பாளரை போடுறாங்க. அதற்கு பின்பாக வந்து அவருடைய மயவாரம், அவனுடைய மயவாரம், அவனுடைய மயவாரம். சோ ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயுமே இந்த மன்னராட்சி இருக்குது. நீங்க நினைக்கிறது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் அவர் சொல்றாரு, கலைஞர் அவர்களுக்கு பின்பாக இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பின்பாக உதயநிதி அவர்கள், இந்த ஒரு கிரைட்டீரியான்றதை நீங்க பாக்குறீங்க. பட் என்னுடைய பார்வை எப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மன்னராட்சி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் மன்னராட்சி இருக்குது. முதலமைச்சர் மாதிரி எம்எல்ஏ மாதிரி மயங்கிறது பேர, அதுதான் மன்னராட்சி. ஊராட்சி மன்ற தலைவர், அதுக்கு அடுத்த மய ஊராட்சி மன்ற தலைவர், பேர ஊராட்சி மன்ற தலைவர். அதேதான். அதனுடைய விளைவுகளால்தான் வேங்கவேல வந்து தீர்வு காண முடியல. வேங்கவேல வந்து நீங்க வந்து சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற உங்களுடைய ஆட்சி என்பது அந்த இடத்துல ஒரு பொது சமுதாயத்தை சார்ந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர் போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா தீர்வு கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பா. நான் என்ன கேட்கிறேன், சமூக நீதினா நான் கம்யூனிஸ்ட் வந்து பொது உடைமை சித்தாந்தவாதிகள் தான். ஆனா கம்யூனிஸ்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்ன விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் தேர்தல 2 முறை தான் நிக்க முடியும். எம்எல்ஏ ஆனா 2 முறை ஆயிக்க, எம்பி ஆனா 2 முறை ஆயிக்க. இந்த கான்செப்ட் சமூக நீதி செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது, அதைத்தான் மன்னராட்சின்றாரு. கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன, ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு 2 முறை வழங்கப்படும். 2 முறை எம்எல்ஏ இருந்தா ஓகே ரைட், உனக்கு அடுத்து வாய்ப்பு இல்ல, அடுத்து வேற. இப்ப 2 முறை எம்பியா இருந்தா ஓகே, அடுத்து உனக்கு வாய்ப்பு இல்ல, வேறவங்களுக்கு. இது வந்து சமூக நீதி. இந்த விவாதம் தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா எழுதிக்கிறாங்க. மறுபடியும் 10 தடவை நானே எம்எல்ஏ இருந்தேன் அப்படின்னா சமூக நீதி இல்ல தானங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து காலங்காலத்துக்கு அந்த தொகுதியில அவங்கதான் எம்எல்ஏ. சமூக நீதி ஒண்ணு இல்லைங்க. நம்ம மதுரையில வந்து மதுரை மத்திய தொகுதி யாருடைய தொகுதியா இருக்குது? ஐயா பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுடைய தொகுதியா இருக்கு. அதுக்கு முன்னாடி யாருடைய தொகுதியா இருந்துச்சு? அவ்வளவுதான். இதுதான் மன்னராட்சி, இதுதான் மன்னராட்சி. நேரவர்கள் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்கிற அந்த அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியுடைய மயம். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துன்னு நான் சொல்லல, எல்லாருமே எல்லா கட்சியும் சொல்றேன். திமுக இந்த மாற்றம் மாறணும். இதத்தான் வந்து மன்னராட்சி, இதத்தான் சமூக வலைத்தளம் கொளுத்தி போட்டுருக்காங்க மறுபடியும். இவர் வந்தார் அப்படின்னா இந்த தேர்தலையொட்டி அடுத்து வேட்பாளர் அறிவிக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, இவரோட மயனாச்சே, இவரோட மயனாச்சே, இது எப்படா வந்து மறுபடியும் போடுறாங்க. அப்ப இதான்டா மன்னராட்சி. சோ அதுதான் சொல்றேன். மன்னராட்சி என்பது நீங்க நிறைய பேர் டைவர்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தைகள் டைவர்ஷன் பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை டைவர்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எல்லா தொகுதிகளிலுமே இருக்கிற சாதி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே இந்த மன்னராட்சி தான். மன்னராட்சினா வந்து நானு ஸ்டாலின் அவர்கள் சொல்லல, உதயநிதி அவர்கள் சொல்லல, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கொள்கை கோட்பாடுல கூட இருக்காங்க கூட வச்சுக்கிடுவான். ஆனா ஒவ்வொரு தொகுதிக்குள்ளுமே இந்த மன்னராட்சி கட்டமைப்பு வந்து இருக்குது. மன்னராட்சி கட்டமைப்பு அப்பா மயன், நீங்க சொன்ன மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவரு தான் பஞ்சாயத்து தலைவர், லொட்டு லொசுக்கும் போய்கிட்டே இருக்குது. இதத்தான் ஆதவர்ஜுன் கிளைம் பண்ணியிருக்காரு. இதத்தான் ஆதவர்ஜுன் மறுபடியும் கொளுத்தி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால 2026ல திராவிட முன்னேற்ற கழகமோ, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, அல்லது கூட்டணி வைக்கின்ற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தாக வேண்டும். குறைந்தபட்ச செயல் திட்டமாவது செயல்படுத்தினால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டுருக்காருன்னு சொல்ல வரேன். இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டிய 2 விடயங்கள் நான் சொன்ன மாதிரி. முதல் விடயம், திருமாவர்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் கொடுத்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஜென்யூனான வாழ்த்துக்கள், நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவான். 2வது நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆதவர்ஜுன் அவர்கள் தாவேகா கூட இணைவதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல என்னென்ன விதமான விவாதங்கள் உருவாகும் அப்படின்றத இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ எதிர்வரும் காலங்கள்ல என்ன நடக்கட்டும், எது நடக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடியல் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன முனைவர்கள் திருமாவளுடைய ஒரு முழக்கம் வந்து இருக்குது. அதனால இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரட்டும். அதன் மூலமாக ஆட்சி அதிகாரங்கள் அனைவருக்கும் பரவலாக்கப்படட்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றனர். நன்றி, வணக்கம்.